அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உச்சபலம் பெறும் சுக்கிரனின் அமைப்பால் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 29 முதல் மே 31 வரை எப்படி அமைய போகிறது, உச்சபலம் பெற்று நேர்கதியிலும் வக்ரகதியிலும் தொடர்ந்து 4 மாதங்கள் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து போது மிக வலுவாக சுக்கிரன் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து உச்சம் பெறுகிறாருங்க. பொதுவாக ஒரு கிரக நிலையம் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக உறுதியாக பார்க்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் சில நேரங்களில் விதிவிலக்காக சில வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் நாம் சாலையில் பயணிப்பதற்கு பல விதிகள் வகுக்கப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான அவசர நேரத்தில் பயணிக்கக்கூடிய வகையில் சில விதி விலக்குகள் அறிவிக்கப்படுகின்றன. அதுபோன்றுதான் சுக்கிரனும் நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளுமே கோல்சார விதியின் அடிப்படையில் சில விதி விலக்குகளையும் பெறுகின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறார் சுக்கிரன். வெற்றிக்கே உரித்தான தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறார். சூரியனும் தனது பார்வையில் மிக வலுவாக பகை கிரகமாக தான் சுக்கிரனை பார்க்கிறார். எனவே ஒரு வகையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைவதும் நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைவதால் சில விரய செலவுகளையும் அலைச்சலையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அங்கு அவர் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் உச்சபலம் பெற்று வலம் வர போகிறார். அது மட்டுமல்லாது நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வருவார். அங்கு வக்ரகதியில் திரும்பும் போது நேர்கதியில் உச்சம் பெற்றிருப்பதை விட அபரிவிதமான நன்மை உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அனுகிரகம் இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அந்த வகையில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவது உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் அலட்சியமாக எடுத்தோம் கவர்த்தோம் என்று பணிகளில் ஈடுபடாமல் சற்று திட்டமிட்டு நன்கு நுணுக்கமாக கவனித்து கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் சிம்மராசிக்காரர்கள் மாற்றி யூகம் வகுத்து மேற்கொள்ளும் போது நிறைவான நன்மை உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த தருணத்திற்கு பிறகு பல கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு செல்கின்றன. ஆனால் குரு வக்ர நிவர்த்தி என பல நல்ல மாற்றங்களும் கிரகநிலைகளில் நடைபெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக உச்சபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் திட்டமிடுங்க. அனைத்திலும் சற்று அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அனைத்திலும் காரிய வெற்றி உறுதியாக உண்டு. தனலாபமும் பொருளாதார ரீதியான சிக்கலும் விலகுவதற்கான வாய்ப்பை சப்தம பார்வையை 7ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய சுக்கிரன் திட்டவட்டமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லத்தில் குடும்ப உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படலாம். ஆனால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் கூட நல்ல முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேலையை உறுதியாக தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் மகிழ்ச்சிக்கான பல நல்ல சந்தர்ப்பமும் இல்லத்தில்
கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் சிம்மராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். ஆனால் அதே வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அஷ்டமத்தில் தான் இருக்கிறார். எனவே சிம்மராசிக்கார பெண்மணிகள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளை விரைவாக செய்ய வேண்டும் என அவசரம் காட்ட வேண்டாம். அவசரம் காட்டுவதால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகலாம். எனவே சிம்மராசிக்கார பெண்மணிகள் இந்த வேளையில் சற்று சாதுரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதை சுக்கிரனின் அஷ்டமஸ்தானம் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் அங்கு உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெண்மணிகளுக்கு அபரிவிதமான மாற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உருவாகும். எனவே இந்த தருணத்துல சற்று நிதானத்துடன் பெண்மணிகள் செயல்பட்டால் இல்லத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி மிக சிறப்பான மகிழ்ச்சிகரமான சூழலை உருவாக்கி கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் இருக்கிறார் சப்தமத்தில். எனவே சனி பகவானால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படாது என்றாலும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் அதற்கேற்ற வரவு கிடைக்கிறதா என்றால் அதில் ஒரு கேள்விக்குறி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் கூட உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான தருணங்களும் உங்களை தேடி வரும். எனவே இந்த வேளையில் தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அவசரம் காட்ட வேண்டாம். சற்று வளைந்து கொடுத்து செல்வதால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சிம்மராசிக்காரர்கள் அவசரம் காட்ட வேண்டாம். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களது சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக கடினமான கதாபாத்திரங்களை கூட கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஏற்று நடிப்பதற்கான சூழலும் உருவாகும். சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கிரனின் உச்சம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு உறுதியாக மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். எனவே நீங்கள் நினைத்த காரியங்களை சற்று கடினமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் எந்த விதமான தடையும் இன்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றால் சற்று கூடுதல் கவனத்துடன் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களை தேடி வரும்.